நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள். சனி பகவான் வக்ரம். ஜூலை 17 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் அதே போல திருக்கணிதத்தின்படி 27 வரை ஒரு 10 நாள் வித்தியாசம். ஜூலை 27 திருக்கணிதம். அப்ப எப்படி பார்த்தாலும் ஜூலை 17 சனி வக்ரம் ஆரம்பம். சார், இந்த சனினால எப்பேற்பட்ட ஜாம்பவானும் எப்பேற்பட்ட ஒரு ராஜாவும் படாத கஷ்டப்படுறாங்க. சில நபர்கள் எல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல, சாமி இப்படி டைம் சேஞ்ச் ஆகணும். நான் நம்பவே இல்லை. நான் இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. தூக்கி போட்டு மிதிச்சுட்டு தள்ளி போயிட்டே இருப்போம், அசால்ட்டா போவோம். ஆனா இதெல்லாம் உண்மையோன்னு இப்ப எனக்கு நினைக்க தோணுது. அப்படிங்கிற வகையில் பல ராசி அன்பர்கள், நீங்கள் இல்லை, பல ராசி அன்பர்கள் சனி பகவானுடைய ஆட்டத்தை தாங்க முடியாம, குறிப்பா சிம்ம ராசி, கன்னி ராசி, மிதுன ராசி, தனுசு, மகரம், மீனம், மேஷம், ரிஷபம், அப்புறம் நீ யார் தாங்க சாமி இருக்காங்க? ஒரு 2-3 பேர் தான். துலாமு, விருச்சகம், ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போறாங்க, கடகம். அப்போ இந்த சனி வக்ரத்தால நீங்கன்னு இல்லைங்க, பலதரப்பட்ட மக்களும், ஏழை பரம ஏழையும், ஒரு ஏழை விவசாயி பெருமாள் இருக்காங்கன்னா அவரும், ஒரு தள்ளுவண்டியில கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களும், கடல் கடந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும், கப்பல் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும், இந்த 7.5 சனியினால எவ்வளோ பேருக்கு பதவி போயிருக்கு, எவ்வளோ பேருக்கு ஒரு வாழ்க்கை டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நாம செஞ்சதுக்கு திரும்ப எதிர்வினை நடந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை மாறும், எனக்கு இந்த நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த இதுவும் குறிப்பா இந்த மார்ச் 6 பிறகு, நான் சொல்றதெல்லாம் நீங்க தேதி குறிப்பிட்டு சொல்றேன், டேட்டா மென்ஷன் பண்ணி சொல்றேன். இந்த மார்ச் 6 பிறகு உங்க வாழ்க்கை படிப்படியாக எல்லாமே தலைகீழ மாற ஆரம்பிச்சிருக்கும். டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். நல்லா போய்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கும். உங்க நம்பிக்கை எல்லாம் தவிடுபடியாக இருக்கும். எப்படியும் காப்பாத்திடுவார், எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம், ஏதோ ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி அதிகம் கவலையில் இருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள், வேர்ல்டு வைடு நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், உலக நாடுகள்ல, இந்த பூமியில நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், சனியினால் கஷ்டப்படக்கூடிய ஏறக்குறைய 11 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஜூலை 17 ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம், உங்களுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் சாமி. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போறார், நீங்க ஒரு சான்ஸ் எடுக்கலாம். அப்போ இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இப்பவாது நம்பணும். சாமி என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு முயற்சி எடுப்பீர்களே ஆனால் உங்களுக்கான புதிய வாழ்க்கை இந்த சனி வக்ரம். அப்போ இந்த சனி வக்ரத்தால பழைய தீமைகள் கலைந்து புதிய நன்மைகள் ஆரம்பம். என்னெல்லாம் நன்மை நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள். சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்ரம் மிகப்பெரிய நல்லதை செய்ய போகுது. ஏன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள்லாம் தனியா கதவை சாத்திண்டு ரூம்ல யாருக்கும் தெரியாம அழாத குறைதான். மிகப்பெரிய தைரியசாலிகள், நாட்டையே திரும்ப பார்க்க வச்சவங்க, பல சாதனைகளை படைத்தவர்கள். யாராலும் அவரெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, அவரை அசைக்கவே முடியாதுப்பா அப்படின்னு பேர் எடுத்தவர்கள். அப்போ இந்த சிம்ம ராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய நபர்களாக இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், ஒரு ராஜா நாட்டுக்கே கட்சிக்கே தலைவராக இருந்தாலும், சிம்ம ராசின்னு சொல்லியாச்சுன்னா, சிம்ம லக்னம்னு நீங்க ராசியா இருக்கலாம், அதை சிம்ம லக்னமா இருக்கலாம். இந்த சனி பகவான் உங்களை அசைச்சு பார்த்துருப்பாரு, இதுதான் உண்மை. சனி பகவான் அப்படி கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்த்துருப்பாரு.
நான் யாருன்னு தெரியுதாடா அப்போ உனக்கு? நீ தான் பெரிய ஆளுன்னு சொன்னீங்க, தெரியுதா இப்போ நான் யாருன்னு? நாம் பார்த்து கொடுத்தது தான்டா உனக்கு அப்படின்னு அவருடைய அதிகாரத்தை கொஞ்சம் காமிச்சிருப்பார் லைட்டா. இதுல என்ன ஆயிட்டு இருக்கும்? பூகம்பம் வந்ததை போல, ஒரு எர்த்குயிக் வந்ததை போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, வேர்ல்டு வைடு, வெளிநாடுகள்ல என் அன்பு சொந்தங்கள், அன்பு நண்பர்கள், என் அன்பு பக்தர்கள், சிம்ம ராசியில சிங்கப்பூர்ல, கனடால, யூகேல, யுஎஸ்ல, யுஏஇல, வளைகுடா நாடுகள், அமெரிக்கா முழுவதும் சிம்மராசி அன்பர்கள் நிறைய போன் கால்ஸ். இப்ப சமீபமா இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு அங்க ஒரு பெரிய ஆட்டமே ஆடி காமிச்சிட்டாரு சிம்ம ராசிக்கு சனி பகவான். ஒரு பூகம்பம் வந்ததை போல. ஒரு பூகம்பம்னா என்னங்க அர்த்தம்? ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா அப்படி மானூராம உயர்ந்து நிற்கும், மானத்தை தொட்டு நிற்கும். அப்படி ஒரு குலுங்குச்சுன்னா மொத்தமும் கீழே ஊந்துரும். அதே போல வாழ்க்கையில செட்டில் ஆனவங்க, லைஃப்ல செட்டில் ஆனவங்க, பிசினஸ்ல செட்டில் ஆனவங்க, ஜாப்ல செட்டில் ஆனவங்க, ஃபேமிலியில செட்டில் ஆனவங்க எல்லாருக்கும் அந்த நிம்மதிய ஒரு உலுக்கி இருக்கும். தொட்டு பார்த்திருப்பாரு சாமி. யோ என்னயா, எதுக்குப்பா என்ன போய் டச் பண்றீங்க? ஒழுங்கா தானே போயிட்டு இருக்கு, தொட்டு பார்ப்போம்ல. இதுதான் சனி பகவான். அப்ப சின்ன குழந்தையாக இருந்தாலும், குழந்தைகளா இருந்தா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படிப்பு, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றது, படிக்க மாட்டேன்னு சொல்றது, மார்க் எடுக்க மாட்டேன்னு சொல்றது, இதைதான் படிப்பேன்னு அடம் பிடிக்கிறது, எல்லாம் காதல்ல போய் மாட்டிக்கிறது, இல்லைன்னா உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதில் பிரச்சனை ஏற்படுவது. சின்ன குழந்தைங்களா இருந்தா அப்படி. ஃபேமிலி செக்டராக இருப்பார்களே ஆனால் கணவன் மனைவி பிரச்சனை வர்றது, இல்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, கணவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, அதுக்காக நிறைய அப்பா அம்மாக்காக நிறைய கடன் வாங்குறது, இல்லை பிள்ளைகளுக்கு படிப்புக்காக கடன் வாங்குறது, சொத்தை விற்கிறது. அப்போ இங்க லோக்கலா இருந்தா இது அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். அப்போ சிம்ம ராசியாக இருக்குமே ஆனால் இந்த அஷ்டம சனி உங்களை அசைச்சு பார்த்திருக்கார் என்பதுதான் உண்மை. உண்மையா இல்லையா சொல்லுங்க? ஆமா சாமி, நீங்க சொல்றது கரெக்டு, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், என்ன கூட நம்பவே இல்லை சாமி, ஆனா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அடடா சனி பகவான் ஒருத்தர் இருக்காருடே அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். நீங்க எந்த சிம்ம ராசின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய துன்பம் என்னன்னு எனக்கு தெரியும். எத்தனையோ அரசியல் தலைவர்கள், அரசியல் நண்பர்கள், ஆன்மீகத்துல ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, கோவில்ல வேலை செய்யக்கூடியவங்க, ஆந்திரா டிடிடி திருப்பதி போன்ற இடங்கள்ல, பெரிய பெரிய பழனி போன்ற இடங்கள்ல அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கட்டும், ஆதீன கர்த்தாக்களாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், சினிமா துறையை சேர்ந்த நண்பர்களாக இருக்கட்டும், சினிமா துறை சார்ந்த குடும்பங்களாக இருக்கட்டும், குறிப்பா வேலை வாய்ப்பு, வருமானம், தொழில் அமைப்புகள், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, குறிப்பா மெடிக்கல் காலேஜஸ் வச்சு மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், சிம்ம ராசி அப்படின்னு சொல்லிட்டா இந்த சனி பகவான் உங்களை வச்சு செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். சரி, இப்போ உங்க நீங்க பட்ட கஷ்டம் ஒரு சடன் பீரியட்ல, நியர்பையா சமீப காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை. சிம்ம ராசி என்பதில் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன். மீண்டும் நீங்கள் ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. அது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை. வழிபாடுகள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் கை கொடுக்கும், தெய்வ சக்தி உங்களை காப்பாற்றும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால்
இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் 6 மாச காலம் நீங்க மீண்டும் ஜெயிக்க, அதுக்குள்ள நீங்க ஃபியூச்சரை செட்டில் பண்ணிடணும். இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்கு தேவையானதை செட்டில் பண்ணிடணும். இப்படித்தான் நான் இருக்க போறேன்னு. அப்ப இந்த சனி பகவான் வக்ரம் சிம்ம ராசிக்கு நன்மையை செய்கிறது. அப்ப உங்களுடைய வழிபாடுகள் என்ன என்பதை உங்க பிறப்பு ஜாதகம் ரகசியம் சொல்லும். அதை தெரிந்து செய்வீர்களேயானால் வெற்றி மேல் வெற்றி தரும் சனி வக்ரம்.